பிரியமானவர்களே, நாம் முதல் பக்கம் முடிந்து இப்போ நாம் இரண்டாம் பக்கம் வந்திருக்கிறோம். முதலாவது பேசப்பட்ட காரியங்கள் ஒப்பிரவாதம், அர்ப்பணிப்பு, சமர்ப்பணம், இதெல்லாம் நாம் பேசணும் அல்லவா? ஆக நம்முடைய வாழ்க்கையில் முதலாவது இந்த அர்ப்பணிப்பு, இந்த ஒப்பிரவாதம் இல்லாவிட்டால் நான் சொன்னது போல நம்முடைய ஜெபம் எப்படியாக நாம் நேரெடுத்தாலும் அந்த விண்ணப்பத்தை ஆண்டவர் கேட்கக்கூடிய தேவனாக தயாராக இருக்க மாட்டார். ஏனென்றால் நாம் முதலாவது திருச்சபை குறித்து நம்ம அந்த ஒப்பிரவாதத்துக்குள்ளே, அந்த ஒருமனத்துக்குள்ளே நம்ம வர வேண்டும். இந்த ஒருமனம் நமக்கு இல்லை என்றால் நம்ம செயல்பாடு செய்வதற்கு மிக மிக கடினம். குடும்பத்திலே நம்மளுக்கு அது ஒருமனம் இல்லாவிட்டால் வேறுபாடு இருந்தால் குடும்பம் என்னவாக இருக்கும்? ரெண்டா போயிடும். அது ஒரு தமிழ் மொழி இருக்குல்ல, ஒரு வால்மொழி என்று சொல்லுவாங்க, நம்ம தெரியல. என்னது கூத்தாடி? குடும்பம் ரெண்டு பட்டார். கூத்தாடிக்கு கூத்தாடினா யாரு? வெளி உலகில் மற்றவங்களுக்கு பண்டாட்டம். குடும்பம் ரெண்டு பட்டார், குடும்பம் மூன்று பட்டார். கூட்டாளிக்கு கொண்டாடுமா? கூத்தாடி ஓடிடுவான், ஏய் ஒன்னா இருக்கிறாங்க அப்படின்னு. அந்த கூத்தாடி யாரு? அப்ப அது ஒரு மனம் என்பது யாரிடம் வர வேண்டும்? சபையார், நம்ம இடம். குடும்பத்திலே நீ எப்படி ஒரு மனமாக இருக்க விரும்புகிறாயோ, என் குடும்பம் செதறி போகாதபடிக்கு நான் ஒரு மனமாக இருக்க வேண்டும், ஒரு கூட்ட குடும்பமாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கிறாயோ, அது போல சபையும் அப்படிதான் இருக்க வேண்டும். சபையும் அப்படிதான் ஒரு என்னது குடும்பம், கூட்டு குடும்பம். நல்லா சொன்னீங்க. என்ன இது? கூத்தாடிக்கு கொண்டாட்டம். அந்த கூத்தாடிக்கு கொண்டாட்டம் வருவதற்கு இடம் கொடுப்பவர் யார்? நீங்களே சொல்லிக்கிறீங்க. நம்ம தான். ஆக பிரிமானங்களே, ஒரு மனம், இந்த ஒரு மனத்துக்குள்ளே நம்ம வருவது மிக மிக கடினம். ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை, தேவனுடைய வார்த்தையில இந்த வல்லமை புறப்படுகிறது. ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள தன்மை மனிதர்களுக்கு இல்லை, விசுவாசிகளுக்கு இல்லை. அதனாலதான் அந்த ஒரு மனம் என்பது பிரிவினை வருகிறது. அந்த ஒரு மனம் சிந்தனைக்குள்ள நம்மளால செயல்பட முடியவில்லை. ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை புறப்படுகிறது, சொல்லுகிறது. ஆனால் ஏற்றுக்கொள்ள தன்மையோ அது சிந்தனையோ நமக்குள்ள வருவதில்லை. ஏன் வருவதில்லை? ஏனென்றால் தேவனுடைய வார்த்தை நமக்குள்ள, நம்முடைய வாழ்க்கையை அதை கிரியை செய்வதில்லை. ஏன் அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை அதை கிரியை செய்யவில்லை என்றால், ஏனென்றால் நான் வாசிப்பதில்லை. அதான் முதல்ல ஆரம்பத்தில் சொன்னேன். ஒருவன் தேவனுடைய வசனிக்கும் அது போதனையும் தெரியாமல் புரியாமல் இருந்தாலா அவனை ஒழுங்காக என்ன செய்ய முடியாது? Apart from knowing and teaching the scripture of Jesus Christ, you cannot pray. Pray what? Cannot pray properly. நான் சொன்ன மாதிரி ஒருவன் தேவனுடைய வசனத்தையும் போதனையும் அறியாமல் தெரியாமல் இருந்தால் அவன் ஒழுங்காக ஜெபிக்க முடியாது. ஆக இந்த ஒரு மனம் என்பது பிரியமானவர்களே நமக்கு அது வர வேண்டும். மத்தேயு 18 எடுத்துக்கொள்ளுங்க. 19-20 வசனத்தை வாசிங்க. அல்லாமலும் உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். உங்களில் 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ள போகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டிருந்தால் கேள்வி, ஒருமனப்பட்டிருக்கணும் அப்படி சொல்லுங்க. அங்க ஒரு எபஸ்ட்ரோபி மார்க்
ஒரு மனம் பட்டிருந்தால் ஒழிய இது நடக்கும். இது ஒரு மனம் பட்டி இராவிருந்தால் நடக்காது. தேவன் கர்த்தர் ஒரு பேரோ 2 பேரோ மத்தியில வாசம் செய்ய மாட்டார். அந்த ஒரு மனம் இல்லை. அப்ப இங்க என்ன சொல்லுகிறது? 2 பேர் தாங்கள் வேண்டிக் கொள்ளுகிற எந்த காரியத்தை குறித்தாகிலும் பூமியிலே ஒருமனப்பட்டு இருந்தால் பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால் அது அவர்களுக்கு உண்டாகும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவினால், இங்க கர்த்தர் சொல்லுகிறார், இயேசு சொல்லுகிறார். ஆனா பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால், அவர்னால இங்க நமக்கு நடக்கும், நமக்கு செயல்படும், நமக்கு அது வரும், ஆசீர்வாதம் கொடுக்கப்படும் என்று வேதம் இங்க சொல். அப்ப எப்படி நீங்களும் நானும் ஒரு மனத்துக்குள்ளே வரணும், யுனைடெட். அப்ப சபையானது அந்த ஒரு மனத்துக்குள்ளே இருக்கணும். அப்பொழுது நான் உபவாசித்து ஜெபிக்கும் பொழுது ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் என்று நம்ம தைரியமா சொல்ல முடியும். ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டார் அப்படின்றது. இன்று அதான் வந்திருக்கிறோம். வெகு நாட்கள் பிறகு இந்த உபவாசம் ஜெபிக்க வேண்டும் என்று நம்ம பிரயாசப்பட்டோம். அந்த நாளை இப்ப வந்துருச்சு. அப்ப பிரியமானவர்களே, இங்க ஆண்டவர் இப்படியாக சொல்லுக, பரலோகத்தில் இருக்கிற பிதாவினால் இங்க ஆண்டவர் உண்டாகும் என்று ஆண்டவர் இங்க அழகாக சொல்லுகிறார். எப்படி என்றால், ஒருவர் இருவரோ என் நாமத்தில் கூடுகிறீர்களோ அங்கே அங்க மத்தியிலே நான் வாசம் செய்வேன் என்று ஆண்டவர் வார்த்தை சொல்லுகிறது. ஆக எந்த காரியத்தை குறித்து நம்ம ஜெபித்தாலும் கூட நம்ம பெரிய கூட்டமாக இருந்தாலும் இல்லை. அதனால தான் நான் 2 பேர் சொன்னேன். 2 பேர் கர்த்தர் அந்த மத்தியிலே ஆண்டவர் வாசம் செய்வார், கேட்பார். இங்க நம்ம ஜெபிக்கிறோம். ஜெபம் இங்க நம்ம எல்லாம் உட்கார்ந்து ஜெபிக்கிறோம். கம்ப்யூட்டர்ல பாருங்க, போன்ல பாத்தீங்கன்னாக்கா ஒரு நிமிஷம் ஒரு வினாடி வச்சுமே உலகம் முழுவதும் அந்த ஒரு வினாடியில் எத்தனையோ கோடி மக்கள் பாவிக்கிறாங்களா இல்லையா? பாவிக்கிறாங்க. millions people are using same second. இன்றைக்கு அதே மாதிரி இன்னைக்கு ஜெபிக்கிறவர்கள் நம்ம இந்த மாதிரி கோடிக்கணக்கான மக்கள் இந்த நேரத்தில் ஜெபிக்கிறாங்கனாக்கா ஆண்டவர் நம்ம ஜெபத்துக்கு கேட்கிறாரா இல்லையா? அங்க எப்படி கேட்பாரா இல்லையா? ஆயிரக்கணக்கான கோடிக்கணக்கான வேண்டுதல் ஆண்டவர் கேட்க முடியும். ஏன் எப்படி இப்பதானே பாடணும். வேற வல்லவர் பெரியவர் அற்புதர் எல்லாமே முடியும். கடவுளால எது நடக்காதது எதுவும் இல்லை. அவரால் எல்லாமே முடியும். புரியுதுங்களா? எல்லாமே முடியுங்க. ஆக ஆண்டவர் அப்படி வல்லவராக இருக்கிறார். ஆக நம்முடைய வேண்டுதல் கர்த்தர் ஆண்டவர் இங்க இப்படியாக செயல்பட்டு நமக்கு கொடுக்கிறவராக இருக்க, பதில் கொடுக்கிறவராக ஒரு மனதோடு இயேசுவின் நாமத்தில் கூடியிருக்கும் போது இந்த இடத்துல இயேசுவும் இருக்கிறார் என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆக நாம் ஒருமனப்பட்டு come together in one அப்படின்னா ஒரு மனம் பட்டு இருந்தால் என்ன நடக்கும்? ஒரு மனதோடு இருந்தாக்கா ஆண்டவர் வாசம் செய்கிறார். அப்ப ஆவியானவர் செயல்படுவார். ஒன்றுபட்டால் ஒன்று வாழ்வுன்னு சொல்றல்ல, பல வார்த்தை இருக்கு. அது போல நம்ம ஆண்டவரோடு நம்ம ஒருமனப்பட்டு இருக்கும் போது கர்த்தரான ஆவியானவர் நம்ம அந்த மத்தியில வாசம் செய்வார் என்று கர்த்தருக்கு சொல்லுகிறதை பார்த்தோம். எபேசியர் என்ன சொல்லுகிறது? எபேசியர் 4ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே keep the unity of the spirit, ஆவியின் ஒற்றுமையை நீ காத்துக் கொள்ளுங்கள் என்று வேதம் சொல்லுகிறது. எபேசியர் 4:3 இப்படியாக வாசிக்கிறோம். எப்படி நான் வாசிக்க கேளுங்க, வாசிமா. சமாதான கட்டினால் ஆவியின் ஒற்றுமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்க. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்ளுங்கள்.
அப்ப நம்ம சமாதானோடு இருக்க வேண்டும் என்றால் அந்த ஒற்றுமையை ஒன்றாக ஒரு மனமாக நம்ம காத்துக்கொள்ளணும், பாதுகாத்துக் கொள்ளணும். So until we all reach unity in faith, அப்ப விசுவாசத்தினாலே நம்ம இந்த ஒற்றுமையை நாம் காத்துக்கொள்கிறவர்களாக. ஏனென்றால் நம்ம எல்லாம் ஒரே சரீரமாக இருக்கிறார். கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒரே சரீரம். ஒரு அடுத்த வசனம் பார்த்தீங்கன்னா ஒரே சரீரம் ஒரே ஆவியும் உண்டு என்று வாசிக்கிறோம். அதே போல ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும். ஒரே விசுவாசம் என்றால் என்ன? ஒரே விசுவாசம்னா யாரையும் விசுவாசிக்கிறோம்? ஒரே விசுவாசம், ஒரே தேவன், ஒரே கர்த்தர், ஒரே ஞானஸ்நானம். அது வசனம் 5ஆம் வசனம். ஆக இதுதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நம்ம ஒரு மனதோடு நம்ம செயல்பட வேண்டும் என்று. பரிசுத்தவான்கள் சீர்பொருந்து பொருட்டு சுவிசேஷ ஊழியத்தின் வேலைக்காகவும் கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. 12வது வசனம், கிறிஸ்துவின் சரீரமாகிய சபையானது. அப்ப சபை வந்து கிறிஸ்துவுடைய சரீரம், the body of Christ. Church is the body of Christ. அப்ப நம்மள பார்த்து சொல்ற சபைனா கட்டணம் இல்லை, நம்மள சபை நம்மெல்லாம் கிறிஸ்துக்குள்ளே ஒரே சரீரமா இருக்கிறோம். ஆமா இல்லையா? அதுதான் கிறிஸ்து சபைக்கு தலை. கிறிஸ்து சபைக்கு அவர் தான் பாடி, சரீரம். அதுக்குள்ளதான் நம்ம இருக்கிறோம். அப்ப கிறிஸ்துக்குள்ளே நம்ம சரீரமா இருக்கிற அப்படின்னால சபையானது பக்தி விருத்தி அடைய அடைவதற்காகும். தமிழ்ல ஓகே 12ஆம் வசனம். அப்ப நம்ம சபையை குறித்து இங்க பவுல் எபேசியர் சபைக்கு சொல்லுகிறார் எப்படி இருக்கணும். அப்ப இந்த ஒரு மனம் நமக்குள்ள இருக்க வேண்டும். So you must be united. அப்ப நம்ம ஜெபிக்கும் போது நம்ம இடைவிடாமல் நம்ம ஜெபிக்கிறவர்களாக இருக்கணும். அதனால தான் பிரியமானவர்களே, நம்ம வாரத்தில் ஒரு தடவை நம்ம சபையில வந்து ஜெபிக்கணும் அப்படின்னு நம்ம வந்து நினைக்கிறோம். உங்களுக்கு ஒண்ணு தெரியாது, நான் சொல்றேன். ஜெபம் என்றால் பெரிய சோம்பேறி. நான் உங்களுக்கு சொல்றேன், என்ன சொல்றேன், மாதிரி வாலிபமா இருக்கும் போது ஜெபிக்கிறதுனாக்கா ஒரு அது சோகமான அப்படி இருக்கும். வாழ்வு பிரயாணத்தில் நாங்கள் வாலிபராக இருக்கும்போது சபையில் இருக்கும்போது ரொம்ப உற்சாகமாக இருக்கும். மெத்ரிஸ் சர்ச் அப்போ அங்கே தான் ரொம்ப விஷயங்களாக கிளைண்ட். அங்கே தான் பாஸ்டர் பீட்டர், பாஸ்டர் டேவிட்டு இவங்கெல்லாம் அங்கே பழகணும். ஓகேயா? அது வரும்பொழுது அப்படியே சில நேரத்தில் நமக்கு சோகம் கொடுக்கும். ஏன் சோகம் கொடுக்குன்னா, இந்த வேலை நைட் ஷிஃப்ட்டு இதெல்லாம் இருக்குது தெரியுமா, இது ரொம்ப கடினமான ஒரு சூழ்நிலை தான். ஆனால் அதிலிருந்து மேற்கொள்வதற்கு ஆண்டவர் நமக்கு அந்த பலனை கொடுக்குறார். அது நம்ம எப்போ ஆண்டவருக்குள்ளே நம்ம அணுகும் போது, ஆண்டவோடு நம்ம கேட்கும் போது ஆண்டவர் அந்த பலத்தை கொடுப்பார். அது உங்களுடைய அனுபவத்தில் தான் தெரியும் வாலிபர்கள். ஓகே, ஆக இந்த ஜெபிப்பது என்றால் ஒரு சோகம், ஒரு சோம்பேறித்தனம் உண்டு இல்லையா? அதனால சில வேலையில் நம்ம வந்து புதன்கிழமை வந்து ஒரு 5-6 பேர் வருவீங்க, பரவாயில்ல. தூரமாக இருக்கிறவங்க வேலை அது பரவாயில்ல. கிட்ட இருக்கிறவங்க தயவு செய்து, அதனால தான் சபைக்கு வந்து நம்ம வீட்டில் ஜெபிக்கிறதுக்கும் சபையில் வந்து கூடி ஜெபிக்கிறதுக்கும் கொஞ்சம் வித்தியாசங்கள் உண்டு. அதனால தான் ஆண்டவர் ஒரு மனம் ஒன்றாய் கூடி ஜெபியுங்கள். எங்க பார்த்தாலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து ஜெபிக்க தான் சொல்றாரு. ஆனால் இயேசு கிறிஸ்து அப்படித்தானே ஜெபிச்சாரு. தன்னோட சிலுவை மரித்து போவது முன்னுக்கு அவரு கெஞ்சினார் இல்லையா, என்னை விட்டு இந்த பாத்திரம் விட்டு நீங்குவதாக அப்படின்னு. அவரு அந்த பயம் அவருக்குள்ள மனுஷன சரீரமாய் இருந்ததுனால அவரு கெட்செமனே தோட்டத்தில் ரத்த வேறு சிந்தி அந்த ஜெபத்தை ஏறெடுத்தாரு. இதாவே என்னை இதுல இருந்து காப்பாற்றும் அப்படின்ட்டு. எதுல இருந்து? சிலுவை மரத்துல அடிக்க போறாங்க இதுல இருந்து. ஏன்னா அவர் மனுஷனாக இருந்ததுனால. அப்ப அவரே அப்படியாக இருந்து தான் ஜெபிச்சாரு. அப்ப அவரே ஜெபிக்கும் போது அவர் ஏன் அப்படி ஜெபிச்சாரு? முன்மாதிரி. இட்ஸ் செட்டிங் an example that you and I must pray every day. பிரியமானவர்களே, நம்ம வந்து நேரம் இல்லாட்டி கூட பரவாயில்ல, கொஞ்ச நேரமாவது நம்ம கொஞ்சமாவது தூங்கும் போது ஜெபி, எழுந்திருக்கும் போது ஜெபி. ஆமா இல்லையா? 2 வாட்டி ஜெபிச்சிட்டியா? அப்புறம் வேலைக்கு போகும்போது, காடி ஓட்டும் போது ஜெபி. காடி ஓட்டிட்டு போகும்போது ஜெபிக்க கூடாது யாரும் சொன்னாங்களா?
ஆனா ஜெபிக்கலாமா இல்லையா? நான் காடி ஓட்டிக்கிட்டு கோயத்தில் உள்ளவருக்கு அவர் அங்கே ஹாஸ்பிட்டல் இருக்கும்போது அவர் எனக்கு ஜெபம் பண்ண சொல்றாரு. காடி ஓட்டிக்கிட்டே 2 வாட்டி ஜெபம் பண்ணேன், காடி ஓட்டிக்கிட்டு. அப்ப நான் கண்ணு முழிச்சுக்கிட்டு நம்ம என்னது பேச முடியாது. ஆனா பாருங்க, காடி ஓட்டிக்கிட்டு இதான் முதல் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோட. இதுவரைக்கும் இதுக்கு முன்னாடி நான் காடி ஓட்டிக்கிட்டு நான் ஜெபிச்சது இல்லை. காடி ஓட்டிட்டு சொந்தமா இருக்கும்போது மனசுக்குள்ளே அப்படியே எனக்காக நான் ஜெபிச்சிருக்கேன் போகும்போதுன்னா. ஆனா அவன் மற்றவங்களுக்காக அப்படி ஜெபிச்சது இல்லை. ஆனா அது அவன் கிளைங் போற வரைக்கும் என் வீட்டை விட்டு அந்த புக்கிராஜா ஹைவேல போன பிறகு அங்கிருந்து அந்த டோல் தாண்ட அதிலிருந்து கிளைங் வரைக்கும் ஜெபிச்சுக்கிட்டே போனோம். அவர் அப்படி ஜெபிச்சதுனால அவருக்கு ஒரு சந்தோஷம். நம்ம அவருக்காக அப்படி மேல் ஜெபிக்க ஞாபகப்படுத்துங்க. அவர் ரெவரண்ட் தாமோதர் தெரியுதானே, பாஸ்டர் தாமோதர். அவர் 3 வாரம் ஹாஸ்பிட்டல் இருக்கார். ஓகே, முக்கியமாக அவர்களுக்காகவும் ப்ரீஸ்லா பிள்ளைங்களுக்காகவும் நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்புறம் ஓகே, நான் மறந்துடுவேன், தயவுசெய்து ஞாபகப்படுத்துங்க யாரும். ஓகே, ஆக பிரியமானவர்களே, அப்ப இடைவிடாமல் நம்ம ஜெபிக்க வேண்டும். கண்ணீரோடு ஜெபிக்கிறோம் என்று வேதம் இங்க ஒருத்தர் பத்தி சொல்லுது. இயேசு கண்ணீரோடு ஜெபிச்சாரா இல்லையா? வேதாகமத்தை பார்த்தோம்னாக்கா ரொம்ப பேரு கண்ணீரோடு ஜெபித்திருக்காங்க. எசேக்கியேல் அப்புறம் பார்ப்போம். ஓகே, ஆக நம்ம அப்படிதான் ஜெபிக்கணும் என்று ஒவ்வொருத்தருடைய அது விருப்பம். கண்ணீரோடு ஜெபிப்பவர்கள் யார்? இங்க எல்லாருமே இருக்கிறீங்க. கண்ணீரோடு ஜெபிச்சிருக்கலாம் இல்லையா? கை தூக்குங்க. கண்ணீரோடு ஜெபிச்சதே இல்லையா? ஓகே, ஏன் என்றால் சில நேரத்தில் நம்ம ஜெபிக்கும் போது நம்ம அறியாமலே நல்ல தண்ணி வருவோம் இல்லையா? அது அவங்களோட அனுபவத்திற்கு ஏதோ ஒரு காரணத்தை கொண்டு நம்ம அதுக்காக நம்ம ஜெபிக்கணும். எபேசியர் 5:7 என்ன சொல்லுகிறது? 5:7 அவர்களுக்கு பங்காளிகளாக இருந்தீர்கள். சாரி, எபேரியர் 5:7, ஹீப்ரூஸ் 5:7. அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில் தம்மை மரணத்தினின்று ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடும் கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்து நமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டு. இந்த வசனம் நல்ல கவனிக்கு இப்போதான் முதல் சொன்னேன். பாருங்க, அவர் மாம்சத்தில் இருந்த நாட்களில், that means he was in flesh, not in spirit. ஆவிக்குள்ள அவர் இல்ல, சாதாரண உங்களை போல என்ன போல மனுஷனாக இருந்தார். அப்பொழுதுதான் அவர் என்ன செய்யறாரு? தம்மை மரணத்தின்று, அதாவது மரணம் இல்லாதபடிக்கு, அந்த சிலுவையிலே நான் போகாதபடிக்கு ஆண்டவர் இங்க என்ன சொல்றார்? ரட்சிக்க வல்லமை உள்ளவரை நோக்கி, இவரை ரட்சிக்க, இவரை காப்பாற்றபடியாக, இயேசு தன்னை காப்பாற்றுவதற்காக வல்லமை உள்ளவரை நோக்கி. வல்லமை உள்ளவர் யாரு? ஹலோ, யாரு? கர்த்தர். அதான் அது பாடணும், வல்லமை உள்ளவர் அப்படின்னு. அப்ப வல்லமை உள்ளவரை நோக்கி பலத்த சத்தத்தோடு. அப்ப சத்தம் மட்டும் அவர் ஜெபிச்சிருக்கிறாரு. அவருக்கே அந்த பாடு. பெரியமானவர்களே, சாதாரண மனிதனாக தேவனாக இருந்த இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படிப்பட்ட பாடு உண்டு என்றால், நீங்களும் நானும் எம்மாத்திரம் நம்ம கடந்து போகிற எவ்வளவு பிரச்சனைகள் உண்டு, நம்ம கடந்து போகிற எவ்வளவு வேதனைகள் உண்டு. இதெல்லாம் கடந்து போகிறோமே, இந்த பலம் யார் கொடுக்கிறார்? இதெல்லாம் எப்படி நமக்கு மேற்கொள்ள முடிகிறது? யாரு அந்த வல்லமை கொடுக்கிறது? யாரு? பரிசுத்த ஆவியானவர். இப்பொழுது கர்த்தர் அதை மேற்கொள்வதற்கு நம்ம பலத்தை கொடுக்கிறார். இதை நீ நம்பி விசுவாசிக்க வேண்டும். இங்க இயேசு கிறிஸ்து அது முடியாதனால அது மிக சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். கண்ணீரோடும் சத்தத்தோடும் விண்ணப்பம் பண்ணினார். அதனால யாரோ கண்ணீரோடு நீ ஜெபிச்சிருக்கீங்களா, சத்தத்தோடு ஜெபிச்சிருக்கீங்களா அப்படின்னு. சில பேர் சத்தத்தோடு ஜெயிப்பாங்க. அந்த உள்ளுக்குள்ள அந்த வேதனை சத்தம் போட்டு கத்தணும் அப்படி சொல்லி சில பேர் இருக்கு, சரிங்களா? ஆக அப்படி கேட்கும் பொழுது ஆண்டவருடைய நம்முடைய குரல், நம்முடைய சத்தம் ஆண்டவர் கேட்கக்கூடிய தேவன். மந்தமான காது உள்ள தேவனாக இல்லை, செவி
கேட்கிற தேவன். தன்னுடைய கரம் குறுகின கரம் இல்ல, not a string hand or arm. அவர் விசாலமான ஆசீர்வதிக்கிற கண்கள் கைகள் என்று நம்ம விசுவாசிக்க வேண்டும். கண்ணீரோடு விண்ணப்பம் பண்ணி வேண்டுதல் செய்தார் அவருக்காக. அப்ப தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அவர் விண்ணப்பம் கேட்டாரு, வேண்டுதல் செஞ்சாரு, தமக்கு உண்டான பயபக்தி நிமித்தம் கேட்கப்பட்டது. அப்ப அவர் அங்க கூட ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னோட பிதாவிடம் அவரை அர்ப்பணம் சொன்னேன், அர்ப்பணம் செய்கிறார், சமர்ப்பிக்கிறார், தன்னை தானே அவர் ஒப்புக் கொடுக்கிறார். கொடுத்து அவர் அவருக்கு தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறார். தேவனுடைய சித்தத்து பிரகாரம் அவர் கீழ்ப்படி சிலுவையிலே அறையப்பட்டார் என்று. அதுதான் பிரியமானவர்களே, ஆண்டவருடைய இப்படி ஒப்புரவாதமாகி தன்னை தானே ஒப்பு கொடுத்த சிலுவையிலே ஒப்பு கொடுத்தது உங்களுக்காகவும் எனக்காகவும். அதுதான் நாம சொன்னோம், ஒப்புரவாதமாக ஆக வேண்டும், சமர்ப்பிக்க வேண்டும். அப்ப இங்க தேவன் இங்க கர்த்தர் இங்க வந்து பாருங்க, அந்நாட்களே தம்மை மரணத்தின்றி, அது மரணத்தினால் மரணம் இல்லாத ரட்சிக்கும்படியாக வல்லமை உள்ளவரை நோக்கி இப்படியாக பலத்த சத்தத்தோடு கண்ணீரோடும் விண்ணப்பம் பண்ணினார். இன்னைக்கு நம்ம விண்ணப்பம் செய்ய வந்திருக்கிறோம். எதற்காக? என்ன விண்ணப்பங்கள்? இந்த விண்ணப்பங்கள் கேட்கப்படுமா? நான் ஜெபிக்க போகிறேன், ஜெபிக்க வந்திருக்கேன், நான் உபவாசம் பண்ணி இதுக்காக நான் வந்திருக்கிறேன், ஆயத்தத்தோட வந்திருக்கிறேன், என்னோட ஜெபம் கேட்கப்படுமா? கேட்கப்படணும். Your prayers must be answered. அதுக்காக தான் வந்திருக்கிறோம், அதுக்காக தான் உபவாசம் பண்ணி வந்திருக்கிறோம் அல்லவா? அப்ப நம்ம விசுவாசத்துடனே நாம் வந்திருக்கிறோம். ஆக திரும்ப கர்த்தர் கண்டிப்பாக நம்ம ஜெபத்தை கேட்பார். ஜீசஸ் obedient to God to fulfill his will. அவருடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக இயேசு கிறிஸ்து அப்படியாக கீழ்ப்படிந்தார். பிரியமானவர்களே, இதே ஆண்டவர் இங்கு இயேசு கிறிஸ்து செய்தது விண்ணப்பம் ஆண்டவர் கேட்டது போல பிரியமானவர்களே நம்முடைய ஜெபமும் கேட்கப்படும். ஆமென். கேட்கப்படும். கேட்பாரா இல்லையா? அதுக்காக தான் வந்து ஒரு 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 காலத்துல குஷ்டரோகி போனா தானே, ஆண்டவரே என்ன குணமாக்கும் அப்படின்னு. குணமாச்சா இல்லையா? ஆனா அவர் சொன்னார் இல்ல, அவன் கேட்கிறான், ஆண்டவரே உன் சித்தமானால் என்னை சொஸ்தமாக்கு, எனக்கு சித்தம் உண்டு, சித்தமாக. அவன் சித்தமானது. He has the will to heal. அது போலதான் பிரியமானவர்களே நமக்கும் அப்படியாக தான் நடக்கும். நமக்கும் அப்படியாக ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அந்த வாய்ப்பை நீ நழுவ விடாத, அணுகும். கர்த்தரிடம் அது அணுக வேண்டும். அது சரியான முறையில் அணுகும் போது ஆண்டவரின் ஜெபத்தை கேட்கிற தேவன் சும்மா மந்தமான காது உள்ள தேவனாக இல்லை. மந்தமான காது உள்ள தேவர்கள் எவ்வளவு இருக்கிறார்கள் அல்லவா? நான் எது சொல்றவங்களுக்கு தெரியும். ஆக நம்முடைய ஜெபம் கேட்கப்படும் பிரியமானவர்களே. Because God will listen our prayers, and because He cares for us, and because He guides us and empowers and loves us. ஆக பிரியமானவர்களே கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கிறவரும் அக்கறை உள்ளவரும் பாதுகாக்கிறவரும் அதிகாரம் உள்ளவரும் வல்லமை உள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென். ஆக நம்ம ஜெபம் கேட்கப்படும், விசுவாசிக்க வேண்டும். அப்படியாக தான் சங்கீத வாசிக்க 116 சங்கீதத்தில் தாவீது இப்படியாகத்தான் பாடுகிறான். 116ல் என்ன பாடுகிறார்? கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால், என்னுடைய சத்தத்தையும் விண்ணப்பத்தையும் கேட்டதனால். இங்க இயேசு கிறிஸ்து ஜெபித்த ஜெபத்தும் சத்தமாக சத்தத்தோடும் கண்ணீரோடும் ஜெபித்தார் என்று இங்க அதே தான் இங்க வாசிக்கப்படுகிறது. கர்த்தர் என் சத்தத்தையும் என் விண்ணப்பத்தையும் கேட்டதனால் அவரில் அன்பு கூறுகிறேன். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால் நான்
உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன். வாசி 2வது வசனம். அவர் தமது செவியை எனக்கு சாய்த்தபடியால், அவர் தமதுடைய செவியை யாருக்கு சாய்த்தாரு? தாவீதுக்கு. இன்று நம்ம ஜெபிக்க போற ஜெபத்தை அவருடைய செவி யார் பக்கம் சாய்க்க போறாரு? நம்ம பக்கம் இல்லையா? நான் உயிரோடு இருக்கும் அளவு அவரை தொழுது கொள்ளுவேன். நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை தொழுது கொள்ளுவேன், அவரை ஆராதிப்பேன். இன்றைக்கு நம்ம ஜீவிப்பது, இன்றைக்கு சுவாசிப்பது, இன்றைக்கு நாம் நடமாடுகிறது, அதெல்லாம் அவருடைய கிருபை. அவர் கொடுத்த உயிர், அவர் கொடுத்த ஜீவன். இன்று அதனால தான் நடமாடிக்கிறோம். அதனால தான் சொல்றான் தாவீது, நான் உயிரோடு இருக்க மட்டும் நான் ஆண்டவரை நான் தொழுது கொள்ளுவேன். இன்று அப்படியாகத்தான் பிரியமானவர்களே, நாம் வாழும் வாழ்க்கை, இந்த உயிர், இந்த ஜீவன் தேவன் கொடுத்தது. அதை நம்ம மதிச்சு ஆண்டவருக்கு நாம் நன்றி உள்ளவர்களாக நடந்து கொள்ளணும். அதுதான் நான் தொழுது கொள்வேன் என்று சொல்லுகிறது. அது போலதான் நம்ம ஒவ்வொரு வாரமும் தொழுது கொள்ள வேண்டும். ஆண்டவரை நன்றி செலுத்த வண்ணமாக நம்ம சபைக்கு வர வேண்டும். அதான் இங்க தாவீது இப்படியாக அழகாக இப்படி சொல்லுகிறார். விண்ணப்பத்தை கேட்டதனால் அவரில் நான் அன்பு கூறுகிறேன், நான் உயிரோடு இருக்கும் அளவும் அவரை எப்பொழுதுமே நான் தொழுது கொள்ளுவேன். I will call him as long as I live. உயிரோடு இருக்கும் அளவும் அவரை நான் தொழுது கொள்ளுவேன். இந்த பகுதியில் பார்க்கும்போது எசேக்கியல் ஏசாயா 38 வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே, எசேக்கியா கிங் ஆஃப் ஜூடா. எசேக்கியா இப்படிதான் கண்ணீர் விட்டு ஜெபித்தான். ஓகே, இந்த எசேக்கியா 13வது ராஜா, யூடாவுடைய ராஜா, 13வது ராஜாவாக அவர் இருந்ததை பார்ப்போம். ஏசாயா 38 வைத்துக் கொள்ளுங்கள். அப்புறம் வாசிக்கும் போது தெரியும் என்னன்னு. ஓகே, அவன் என்னன்னா அவனோட வாழ்க்கையில ராஜாவா இருக்கும்போது இந்த he was the king of northern kingdom of Israel. அதாவது யூதேயாவில் கிங் ஆஃப் ஜூடான்னு யூதேயா தேசத்தின் ராஜாவாக இருந்த 13வது ராஜாவாக இருந்தவர். இவன் சிறிய வயதிலே இருந்தான், 54 வயசுல. இந்த ராஜா 39 வயசுல இருக்கும்போது அவனுக்கு ஒரு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்தார். 15 ஆண்டு அவர் கூட்டி கொடுத்தார் என்ற வேதம் நம்ம வாசிப்போம். ஓகே, இவன் இஸ்ரேல் அழிக்கக்கூடிய சூழ்நிலை வரும்போது இவன் கண்ணால பார்த்த ஒரு ராஜாவாக இருந்தான். இப்ப இந்த ராஜா எசேக்கியா கண்ணீரோடு ஜெபித்தார் என்று நாம் பார்த்தோம். 38வது அதிகாரத்தில் 18-19 வாசிமா. ஏசாயா 38. பாதாளம் உம்மை துதியாது, மரணம் உம்மை போற்றாது, குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. இங்க இவர் சொல்றாரு, பாதாளம் உம்மை என்னது? பாதாளம்னா கீழே பாதாளம், உள்ளுக்கு இருக்கிறவங்க எல்லாம் என்ன செய்யாது? துதியாது, உன்னை துதிக்காது. செத்து போனவங்க இல்லையா? ஆனா ஒண்ணு தெரிஞ்சுக்கணும், இறந்தவர்கள் தான் சரீரம் எல்லாம் ஒண்ணுமே எல்லாம் போயிடும். ஆனா அவங்களுக்கு ஆத்மா இருக்கா இல்லையா? ஏன்னா அது ஆத்மா வரணும் இல்ல நியாய தீர்ப்புக்கு. ஆனா அவங்களுக்கு உணர்வு இருக்கும். ஓகே, அப்ப உம்மை துதியாது, அப்புறம் மரணம் உம்மை போற்றாது. மரணம் பற்றிய ஒண்ணு, மரணம் எங்கடா போற்றுமா? ஆண்டவரே போற்றாது. அப்புறம் குழியில் இறங்குகிறவர்கள் உம்முடைய சத்தியத்தை தியானிப்பதில்லை. குழியில் இறங்குகிறவர்கள் சத்தியத்தை பார்க்க முடியாது, இப்ப படிக்க முடியாது, தியானிப்பதில்லை. அப்புறம் நான் இன்று செய்கிறது போல உயிரோடு இருக்கிறவனே உம்மை துதிப்பான். பாரு, முதல் சொன்ன இல்லையா 116 சங்கீதத்துல, நான் உயிரோடு இருக்கும் அளவும் நான் உம்மை துதிப்பேன். அப்படிதான வசனம் 116 சங்கீதம். இங்க அதே ஏசாயா தீர்க்கதரிசி எசேக்கியா சொல்லுகிறார், உயிரோடு இருக்கிறவன்
நம்மளை பார்த்து உயிரோடு இருக்கிறவனே, உயிரோடு இருக்கிறவன், உயிரோடு இருக்கிறவனே நம்ம சொல்றான், நம்மளை பார்த்து சொல்ற மாதிரி, உயிரோடு இருக்கிறவர்களே உம்மை துதிப்பேன், தகப்பன் பிள்ளைகளுக்கு உமது சத்தத்தை தெரிவிப்பான். இங்க இந்த எசேக்கியா என்ன செய்யறாரு, இவர் இப்படியாக ஆண்டவர்கிட்ட இது எடுத்து சொல்றாரு. ஏன் அப்படி சொல்றாரு? ஏன் அப்படின்னா பாருங்க, அடுத்த வசனத்தை பார்த்தீங்கன்னா 17வது வசனம் வாசிமா. இதோ சமாதானத்துக்கு பதிலாக மகா கசப்பு வந்திருந்தது. சமாதானத்துக்கு எனக்கு வருவது பதிலாக எனக்கு வாழ்க்கையிலே கசப்பு வந்தது. தேவரீரோ என் ஆத்மாவை நேசித்து அழிவின் குழிக்கு விலக்கினீர். என் ஆத்மாவை நேசித்து, அப்புறம் ஆண்டவர் அவனை நேசித்து அன்பு கூர்ந்ததுனால அழிவு குழிக்கு அவர் தப்ப வச்சாரு. அப்புறம் என் பாவங்களை எல்லாம் உமது முதுகுக்கு பின்னாக எரிந்து விட்டீர். அப்ப அவன் பாவத்துக்குள்ள இருந்தா கூட ஆண்டவர் மன்னிக்கிற தேவனாய் இருக்கிறார். அதனாலதான் இயேசு கிறிஸ்து நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்காகவே தான் ரத்தத்தை சிந்தினார். நம்ம அதெல்லாம் பாவங்களாம் மூடப்பட்டது. ஏனென்றால் அவர் ரத்தம் சிந்ததுனால. அங்க இங்க இவருக்கு இதுதான் சொல்லுற, நீ உன்னுடைய பாவங்கள் அக்கிரமங்கள் எல்லாம் என் முதுகுக்கு பின்னால மறைத்து விட்டேன். அப்ப அவர் மன்னிக்கிற தேவன் நம்மள, அப்ப அன்பு கூறுகிற தேவன். அப்ப இதெல்லாம் நமக்கு ஆண்டவர் இது ஒரு சொல்லும் போது நமக்கு ஒரு வாய்ப்பு, நமக்கு ஒரு ஆறுதல். அப்ப நம்ம எப்படியாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் இங்கே விளக்கிறார். ஆக பிரியமானவர்களே, இவனுக்கு இப்படியாக 14வது வசனத்துல ஆண்டவர் இப்படி ஒரு பாவங்கள்லாம் முதுகு பின்னாலே எரிந்து விட்டீர் என்று எசேக்கியா ராஜா இப்படி சொல்லுகிறதை பார்க்கிறோம். So you have put all my sins behind your back. In your love you kept me from the pit of destruction. ஏன் இங்க இவர் எல்லாத்தையும் மூடி மறைத்து ஆண்டவர் இவனை அந்த குழியில இருந்து அவரை காப்பாற்றி அவனை தூக்கி எடுத்தார், அவர் காப்பாற்றினார். பாருங்க 1வது வசனத்தை பார்த்தோம்னாக்கா, why? Because அது மட்டுமல்ல பிரியமானவர்களே, see not only that God took over the city of ஆங்கிலத்தில் செனச்சரி SENNACHERIB, அதாவது தமிழ் செனகரி என்ற ஒரு பட்டணத்துக்கு ராஜாவாக இருந்தவர். இந்த அசீரியன் ராஜா இது அவன் கையில் இருக்கும் பொழுது அதிலிருந்து மீட்டு இந்த ராஜாவுக்கு எசேக்கியா ராஜாவுக்கு கொடுத்தார். இது ஒரு கதை. ஓகே, இது நீங்க பாத்தீங்கன்னாக்கா 6ஆம் வசனத்துல அது இருக்கு. வாசிமா 6ஆம் வசனம். நான் உன்னையும் இந்த நகரத்தையும் அசீரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். அவர் பிடிங்கி அவனை தோக்கடிச்சு இதை உங்ககிட்ட கொடுப்பேன் என்று இங்க வாக்குத்தத்தம் இங்க எசேக்கியா ராஜாவுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். இப்ப பாருங்க, see எசேக்கியா prayed with tears. அவன் கண்ணீரோட அவன் ஜெபிக்கிறதை நாம் பார்க்கிறோம். நீங்க 1வது வசனம் வாசிங்க. அந்நாட்களில் எசேக்கியா வியாதிப்பட்டு மரணத்துக்கு ஏதுவாய் இருந்தான். அவன் வியாதிப்பட்டு மரணத்துக்கு உள்ள வரப்போகிற ஒரு சூழ்நிலை இங்க வருகிறது. இப்ப இங்க இந்த ஏசாயா தீர்க்கதரிசி இவர் இருக்கும்போது கர்த்தர் ஏசாயா தீர்க்கதரிசியை பார்த்து, நீ போய் எசேக்கியா கிட்ட போய் பார்த்து சொல்லு. ஏசாயா தீர்க்கதரிசி ஆண்டவர் அனுப்புறார். இவன் இங்க நோயாளியா இருக்கிறான், சாக போறான். நீ அடுத்தது அப்படியே வாசிமா, அவன் தெரியும். அப்பொழுது ஆமோத்சின் குமாரனாகிய ஏசாயா என்ற தீர்க்கதரிசி அவனிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உமது வீட்டு காரியத்தை ஒழுங்குபடுத்தும், நீர் பிழைக்க மாட்டீர், மரித்து போவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்றான். நீ பிழைக்க மாட்ட. அவனுக்கு என்ன பிழைக்க மாட்டேனா, அவனுக்கு உடம்பெல்லாம் பாயில் என்ன கட்டி கட்டியா அப்படியே வருது, ஸ்ட்ரோக் மாதிரி அந்த மாதிரி வந்துருச்சு.
அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ பழிக்க மாட்டேன்னு செத்துருவ. ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, போய் சொல்லு அவங்ககிட்ட. அப்ப என்ன செய்வோம்? இன்றைக்கு அப்படிப்பட்ட நோய்கள் நமக்கு வரும்பொழுது நம்ம என்ன செய்வோம்? போயிட்டு செவுல போயிட்டு முட்டுவோமா? அவனுக்கு அப்படிதான் முட்டிக்கிறாங்க. எங்க? இஸ்ரேல். நானும் போயிட்டு அந்த குல்லாவை போட்டுட்டு போய் நானும் போயிட்டோம். அது ஒரு அனுபவம். wailing but wall. Okay. அந்த எல்லாம் ஜூவிஸ் யூதர்கள். இவன் அப்படிதான் செஞ்சான். செவரு பக்கம் பாயிட்டு சாஞ்சிக்கிட்டு ஜெபம் பண்ணி அழுதான். அங்க அந்த செவருனா அந்த உள்ள டெம்பிள் அங்கே கோயில்கிட்ட. இவனுக்கு நோய் வந்துருச்சு. இன்னைக்கு பிரியமானவர்களே, நமக்கு அப்படிப்பட்ட நோய்கள் அப்படியெல்லாம் வந்தாக்கா நம்ம அப்படித்தாங்க ஜெபிக்கணும். உங்களுக்கு விடுதலை வேணும்னா அப்படிதாங்க ஜெபிக்கணும். நம்ம குடும்பத்தில் யாராவது ஒரு நோய் தாக்க முடியாது தாக்கிடுச்சுன்னா நீ ஜெபிக்கணும். கர்த்தர் வேலை செய்வாரு, டாக்டர் மருந்து கொடுப்பாரு. மருந்தை விட அப்பாற்பட்டது ஒன்றும் நோய் வந்துச்சுன்னா நம்ம செய்ய முடியாது, ஒன்றும் முடியாது. ஏன் ஒரே அடியா ஒரு தடவை கொடுத்தா மருந்து வேலை செய்ய மாட்டேங்குது? செய்யணுமே. ஆனா வேற டெஸ்ட் பை கொடுத்துட்டே போவோம், பணம் சம்பாதிக்கும், அது வேற. ஓகே, ஆனா ஏன் போக மாட்டேங்குது? கர்த்தருடைய வல்லமை வரணுங்க. கர்த்தர் கிரியை செய்யணும். அப்ப கர்த்தர் கிரியை செய்யணும். நீ முட்டி போடணும், நீ உட்காரணும், செவுல போய் நின்றுக்கிட்டு ப்ரே பண்ணணும். அவன் செஞ்சான், சொல்றேன். அப்ப இங்க வந்து பாருங்க, அடுத்த வாசிமாவே, நீ வீட்டு காரியத்தை ஒழுங்கு பண்ணி நீ பிழைக்க மாட்டே, நீ சாவீர், செத்து போற அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு எப்படி இருந்திருக்கும்? அப்ப இரண்டாவது வசனம் வாசிங்க. அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர்புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உண்மையும் மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நலமானதை செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதான். எப்படி இருந்தா பாத்தீங்களா? உமது பார்வைக்கு நலமானதை செய்தேனே. இன்னைக்கு நம்ம சொல்லலையா, ஆண்டவரே நான் என்னென்னோ செஞ்சிருக்கிறேனே, நாங்க சபைக்கெல்லாம் காரியங்கள் செய்யறேனே, சபைக்குரிய காரியத்துல எல்லாம் நான் ஈடுபட்டு இருக்கிறேனே, தசமபாகம் கொடுக்கிறேனே, ஊழியம் செய்கிறேனே, எல்லாம் செய்யறேனே. உன் பார்வைக்கு நான் நன்மையான தானே செஞ்சேன், உனக்கு விரோதமாய் நான் எது செயல்படவில்லையே, ஏன் எனக்கு இப்படி? அப்படிப்பட்ட இயேசு கிறிஸ்துவுக்கே அப்படி ஒரு பாடு வந்தா நம்மளாம் என்ன ஏமாத்துறங்க? இங்க அப்படி செய்தேன் என்பதை நினைத்திரல, அப்படிலாம் செஞ்சேன்னு ஆண்டவரே நினைச்சு பாருங்கல்ல, அப்படின்னு கதறி அழுகிறான். ஏன்னா சாக போறான், பயம், நோய் வந்துருச்சு, தெரியுமா? ஆனா கர்த்தருக்கு பிரியமானம், கர்த்தருக்கு அவன் விசுவாசம் உள்ளவனாக இருந்த ராஜா. அதனால தான் அந்த ஆசேரிய நாட்டை ராஜா துரைத்திட்டு அந்த நாட்டை பற்றி கொண்டு ஒரு கையில் கொடுத்தது. அப்ப எப்படிப்பட்ட மனிதராக இருந்திருப்பான்? நான் இவனுக்கு இப்படிப்பட்ட நோய் வரும் பொழுது எப்படி இருக்கும்? இன்றைக்கு அப்படித்தான் ஒரு பாதகர், அதான் சொல்லலையா, எல்லாமே நன்மையானவர் தான், நல்ல விசுவாசி தான். இன்னைக்கு அவர் மூணு வாரமா படுத்திருக்காரு ஹாஸ்பிட்டல்ல. 3 வாரம், ஒரு வாரம் இல்ல, 3 வாரம். ரொம்ப தொரோ. ஓகே, போதகர் கேட்கலாமே, ஏன் போதகருக்கு சீக்கு வரணும்? ஏன் போதகருக்கு இப்படிலாம் வரணும்? வரலாமா? போதகருக்கு வரலாமா? கேள்வி வைப்பாங்களா? என்னைய சேர்த்து சொல்லு. ஓகே, ஆக அப்பொழுது எசேக்கியா தன் முகத்தை சுவர் புறமாக திருப்பி கொண்டு கர்த்தரை நோக்கி, கர்த்தாவே, நான் உமக்கு முன்பாக உம்மை மன உத்தமமாய் நடந்து உமது பார்வைக்கு நன்மையான செய்தேன் என்பதை நினைத்தருளும் என்று விண்ணப்பம் பண்ணி எசேக்கியா மிகவும் அழுதார், அழுது ஜெபித்தார். இன்று பிரியமானவர்களே, நாம் அப்படியாக நம் ஜெபம் கேட்க வேண்டும் என்றார் அவன் சொன்னது போல. எத்தனை பேர் கத்தி அழுது ஜெபித்தீர்களோ என்று நான் கேட்டேன். இவன் நான் செய்தான். ஆக 4 வாசிமா. அப்பொழுது ஏசாயாவுக்கு உண்டான கர்த்தருடைய வார்த்தையாவது, நீ போய் எசேக்கியாவை நோக்கி,
உன் தகப்பனாகிய தாவீதின் தேவனாய் இருக்கிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், உன் விண்ணப்பத்தை கேட்டேன். என்னது? உன் ஜெபத்தை கேட்டேன். ஏன்? நான் உனக்கு உத்தமமாய் இருந்து நடந்தேனே அப்படி சொல்லி எனக்கு ஏன் அப்படி வந்தது அப்படின்னு அழுது ஜெபித்ததனால என்ன நடந்துச்சு? உன் விண்ணப்பத்தை கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், உன் குரலை நான் கேட்டேன், நீ உன் வேண்டுதலை நான் கேட்டேன். அப்புறம் உன் கண்ணீரை கண்டேன், உன்னோட கண்ணீரை கண்டேன். கண்ணீரை காண்கிறா, அப்புறம் கேட்கிறா, கண்ணீரை காண்கிறா, கதறலை கேட்கிறா, இதனை அறிகிறா, தருகிறா, நமக்கு விடுதலை தருகிறா. ஒன்று சேர்ந்து நாம் துதிப்போம், ஒன்று சேர்ந்து துதிப்போம் ஒரு மனமாய். அப்ப கண்ணீரை கண்டேன், இதோ உன் நாட்களோடு, அப்புறம் வாசிமாங்க, இதான் முக்கியமானது. இதோ உன் நாட்களோடு 15 வருஷம் கூட்டுவேன். ஹல்லேலூயா. 54 வயசுல அவ இறந்தாருனாக்கா -15 how much? 39. Mathematics not very good. Okay. 54 minus 15 is 39. 40. 39. 54 minus 39. யார்? என்னம்மா கால்குலேட்டர் எடுக்கிறீங்களா? ஐயோ 29 நீ பரிச்சை நீ 54 minus 15 யார் சொல்லுது? கால்குலேட்டர் கொடுத்து ஏமாத்தி கொடுக்குறீங்க. நம்ம செய்ய முடியும், நம்ம பேசுவோம் 39. ஓகேயா? நான் பரவாயில்ல கால்குலேஷன். ஓகே. அப்ப 54 வயசுல இருந்தேன். அப்ப ஆண்டவர் இங்க பாருங்க பிரியமானவர்களே, 15 வருஷம் கூட்டி கொடுக்கிறார். அப்ப சொல்றாரு, நீ போய் சொல்லு யார்கிட்ட? ஏசாயா தீர்க்கதரிசி சொல்றாரு, எசேக்கியா சொல்லு அவனுக்கு ஒன்றும் அந்த வாசிமா அப்படியே அடுத்தது, நான் உன்னை இந்த நரகத்தையும் நான் உன்னையும் இந்த நகரத்தையும் ஆசிரியா ராஜாவின் கைக்கு தப்புவித்து இந்த நகரத்துக்கு ஆதரவாய் இருப்பேன். ஓகே. அப்ப இந்த நகரத்தை பற்றி கொண்டு அந்த பட்டணத்தை அவருக்கு கொடுக்கிறார். யாருக்கு? இந்த பிரியமானவர்களே, இதிலிருந்து என்ன தெரியுது? எசேக்கியா அழுது ஜெபித்ததனால இயேசு கிறிஸ்து சத்தம் விட்டு, அதான வாசிச்சோம். அத 100 எதில் வாசிச்சோம்? எபிரேயர் 5:7 வாசிச்சோம் இல்லையா? சத்தம் விட்டு ஜெபித்தாரு இல்லையா? இங்க அப்படியாகத்தான் இவன் ஜெபிச்சான், அழுது ஜெபித்தான். இன்று அப்படிதான் பிரியமானவர்களே, கர்த்தர் நம்முடைய ஜெபத்தை கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. நாம எப்படியாக ஜெபிக்கிறோம் அதுதான் முக்கியம். நாம் முட்டி போட்டோ இல்லை நின்னோ இல்லை எப்படியோ, ஆனா ஆண்டவர் நம்ம சத்தத்தை கேட்கிற தேவன். அது உண்மையோடும் உத்தமத்தோடும் ஆண்டவருக்கு நான் அர்ப்பணை செய்து நம்முடைய ஜெபத்தை நம்ம நேரெடுக்கும் போது விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். விண்ணப்பத்தை கேட்கிறவரே பாடம் இல்லையா? ஆக பிரியமானவர்களே, விண்ணப்பத்தை கேட்கிற தேவனாக இருக்கிறார். ஆக அதே ஆண்டவர் பிரியமானவர்களே இன்று நம்முடைய ஜெபத்தை, நம்முடைய கண்ணீரும் ஜெபத்தையும் கேட்கக்கூடிய தேவனாக இருக்கிறார். நாம் விசுவாசத்தோடு உள்ள பிள்ளைகளாக இருந்து விசுவாசத்தோடு நம்ம கேட்போமானால், விசுவாசத்துடனே அது அணுகும் பொழுது ஆண்டவர் நம்முடைய விண்ணப்பத்தை கேட்கிற தேவன். ஆக நம்முடைய ஜெபத்தை கேட்க போற தேவன். ஆக நம்ம ஜெபிக்க போறோம். ஓகே, பாடலை பாடி நாம் கண்டு சொல்லுவோம். விண்ணப்பத்தை கேட்பவரே.